வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். 2-3 நாள் வீடியோ போட முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாய்ஸ் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டைமில் ஏகப்பட்ட கண்டென்ட், அப்பா சில டைம்லலாம் வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் கிடைக்காம இருப்போம். ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருந்த ஒரு 4-5 நாள் ஏகப்பட்ட கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, அந்த அளவுக்கு கண்டென்ட்டாக இருக்குது, வீடியோ போட முடியல. சரி, இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தம்ப்நெயில் பார்த்தா வந்திருப்பீங்க, பதுங்கும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக, மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திமுக எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்படி சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு டெல்லிக்கு காவடி எடுக்க போகிறார். நாளை நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறார்கள் அப்படின்ட்டு. சோ நீங்க எல்லாம் நினைக்கலாம், அது நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பங்கேற்பதனால என்ன பிரச்சனை வரப்போகுது, அது மாநில அரசினுடைய உரிமைகளை பேச போகிறார், மாநிலத்திற்கு தேவையான நிதிகளை கேட்க போகிறார், மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக சமூக வளர்ச்சிக்கான திட்டங்களை பத்தி பேசுறதுக்கு போறாங்க, இதனால என்ன குறைபாடு வந்துட போகுது, இதுல விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்கலாம். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையாக பேச இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். டெல்லியில நடைபெறக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நிதி ஆயோக் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதாவது ஏற்கனவே 1950 துவங்கப்பட்ட பிளானிங் கமிஷன் திட்டக்குழு இருக்கு இல்லையா, ஸோ அதை 2015 பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதனுடைய பெயரை மாற்றி அதை அப்படியே மாத்திக்கிட்டு நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. வருஷம் இந்த மீட்டிங் நடைபெறும். இதனுடைய தலைவராக நம்முடைய பிரதமர் இருப்பார். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி யூனியன் பிரதேசமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர்கள் இருப்பார்கள், அமைச்சர்கள் இருப்பார்கள், ஒரு சில நிதி ஆயோக்கினுடைய உறுப்பினர்கள் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து தான் இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு ஆலோசனை குழுன்னு சொல்லலாம், அப்படி இருக்கும். ஸோ வருடம் இதனுடைய மீட்டிங் நடைபெறும். அந்த மீட்டிங்ல பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு இந்த நிதி பகிர்வு, அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி, இதெல்லாம் பத்தி பேசுவாங்க, ஆலோசனைகள் செய்வாங்க. அப்படிதான் எல்லா வருஷமும் நடைபெறுது. கடந்த வருடம் 2024 நடைபெற்ற அந்த நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டத்துல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளல. முதல்வர் மு.க. ஸ்டாலின் மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சர்களுமே கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு முதலமைச்சர் நம்முடைய மம்தா பானர்ஜி மட்டும்தான் கலந்து கொண்டார்கள், வேற யாருமே கலந்து கொள்ளல. கலந்து கொள்ளாததனுடைய காரணமாக நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, 2024-2025 இந்த நிதியாண்டுல பட்ஜெட்ல தமிழகத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் இவர்கள் செயல்படுத்தல, எந்த ஒரு நிதியையும் இவர்கள் நமக்கு கொடுக்கல, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு பணம் கொடுக்கல, நம்முடைய மாநிலத்தில் நடைபெற்ற பல்வேறு தேசிய பேரிடர், அதுல வெள்ள பாதிப்பெல்லாம் வந்துச்சு இல்லையா, அதற்கான போதிய நிவாரணம் கொடுக்கல, அதனால இந்த மீட்டிங்ல நாங்க கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதோடு மட்டுமல்லாமல் அன்னைக்கு இருந்த நபர்கள், அதாவது குறிப்பாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை பயங்கரமாக, திமுகவுடைய தைரியம் பாருங்கள், முதல்வருடைய தைரியத்தை பாருங்கள், முதல்வர் பிஜேபி எப்படி எதிர்க்கிறார்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர பேச்சா இருந்துச்சு. ஏதோ பெரிய சாதனையை முதலமைச்சர் செய்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நான் கூட அதெல்லாம் நம்பினேன். என்ன அப்படின்னா, பரவாயில்ல, ஒரு நிதி ஆலோசனை கூட்டம் நடைபெறுது, அதுல கூட முதலமைச்சர் கலந்து கொள்ளாமல் பாஜகவிற்கு எதிராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அந்த கூட்டத்துல கலந்து கொண்ட மம்தா பானர்ஜி அவர்கள் கூட கூட்டத்துல கலந்துகிட்டு வெளியே குற்றச்சாட்டு வச்சாங்க. 5 நிமிஷம் தான் என்ன பேச அனுமதிச்சாங்க, என்னுடைய மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அது சம்பந்தமாக நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட கண்டனம் தெரிவித்திருந்தார். இது முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய அவமரியாதை, முதலமைச்சரை, மாநில முதலமைச்சர்களை அவமரியாதை செய்து விட்டது பாஜக அரசாங்கம் அப்படின்னு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்துல 2024-2025 பட்ஜெட்ல தமிழகத்திற்கு எந்த ஒரு நிதியையும் ஒதுக்கல, தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த பேரிடர் நிவாரண நிதியை கொடுக்கல, குற்றச்சாட்டா சொல்லி அதில் கலந்து கொள்ளாதவர்கள் இந்த 2025-2026 இந்த வருடத்திற்கான அதே ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். நம்ம இப்ப கேள்வி என்னன்னா, பாஜக கடந்த வருடம் செஞ்ச தவறு, அந்த தவறுக்கு நீங்கள் ஒரு தண்டனையாக அல்லது உங்களுடைய எதிர்ப்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, அது உங்களுடைய நியாயமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அப்ப இந்த வருடம் நீங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னா, அப்ப பாஜக திருந்திட்டாங்களா, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை முழுசா கொடுத்துட்டாங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, கல்விக்காக கொடுக்க வேண்டிய நிதியே ஒதுக்கல,
தமிழக அரசாங்கம் வழக்கு போட்டிருக்குது கோர்ட்ல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாமே இவர்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி. அப்ப இல்ல அப்படின்னா அப்ப நீங்க போன வருஷம் தப்பு செஞ்சிருக்கீங்களா, போன வருஷம் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளாதது உங்களுடைய தவறா அப்படின்னு கேட்கிறோம். இல்ல போன வருஷம் கலந்து கொள்ளாதது தவறு இல்ல சரிதான் அப்படின்னா அப்ப இந்த வருஷம் கலந்துக்கிறீங்களே இதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்துறதுக்கு திமுகவுக்கு திராணி இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னா இவர்கள் இன்னைக்கு ஏன் கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான காரணம் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும். கடந்த ஒரு சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். குறிப்பாக திமுகவுடைய ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலையும் இந்த இடி ரெய்டு வரும். இடி ரெய்டு வந்த உடனே பாத்துட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி வீட்டுக்கு இடி ரெய்டு வருது, மறுநாளே செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போறான். துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகனுடைய வீட்டுல இடி ரெய்டு வருது, மறுநாளே டெல்லிக்கு போறான். போகிறதுக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா எங்களுடைய அமைச்சரவை சம்பந்தமாக டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக சில விஷயங்களை பேச போறோம் அப்படின்னா. ஆனா போறவங்க அங்க யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க அப்படிங்கிறத எதையுமே நமக்கு வெளிப்படுத்தல, எந்த செய்தியுமே தெரியாது. சமீபமாக நம்முடைய திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் டெல்லி போயிட்டு வந்தாரு. அங்க போய் தங்களுடைய துறை சம்பந்தமாக யாரை சந்திச்சார், யாரோட கோரிக்கை வச்சார், என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. அது சம்பந்தமாக வந்த பிறகு ஒரு பத்திரிகை அறிக்கையாவது கொடுக்குறோம், இதுதான் நாங்க சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி. ஆனா எதுவுமே கொடுக்கல. இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் இடி ரெய்டு வந்த உடனே டெல்லிக்கு பயணம் செய்தவர்கள் இன்னைக்கு இடி ரெய்டு நேரடியாக திமுகவுடைய அடிமடியில கை வச்சிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக முதலமைச்சருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தை எல்லாம் இந்த இடி ரெய்டுக்கு உள்ளாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒண்ணு, பிஜேபி நேரடியாக திமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு இடி ரெய்டை பயன்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் திமுகவுல உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சபரீசன் ஏற்கனவே பிஜேபியோடு மிகப்பெரிய அளவுல தொடர்புல இருக்கிறார். சபரீசனுடைய பிசினஸுக்கு எந்த இடத்துலயுமே பிரச்சனை வரல. திமுகவுடைய அமைச்சர்களுக்கு பிரச்சனை வருது, திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரச்சனை வருது. ஆனா திமுகவுடைய ஒட்டுமொத்த முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அந்த அதிகார பீடம்னு சொல்லக்கூடியது சபரீசனை தான் சொல்றாங்க. அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். இப்போ இப்படி இருக்கும்போது தான் ஒருவேளை சபரீசனுடைய தூண்டுதலில் கூட இந்த ஈடு ரெய்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எது எப்படியோ ஈடு ரெய்டு மிகப்பெரிய அளவுல நம்முடைய துணை முதலமைச்சருக்கு ரொம்ப நெருங்கிய வட்டாரங்கள் எல்லாம் அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க. சோ இந்த நேரத்துல தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரக்கூடிய 24 டெல்லிக்கு பயணிக்கிறார். காரணம் என்னன்னா நிதி ஆயோக்கு அதுல கலந்து கொள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல விமர்சனம் செய்வதற்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ இது மட்டும் இல்ல காரணம், இன்னும் ஒரு சில விஷயங்கள். ஏன்னா திமுக தொடர்ந்து நாங்கள் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறோம், அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறோம், பிஜேபி எங்களை எந்த இடத்துலையுமே இது பண்ண முடியாது, நாங்கள் கொள்கைக்காக உறுதியாக இருக்கிறோம், அவர்களை கடுமையாக எதிர்க்கிறோம் சொல்லக்கூடியவர்கள் சமீப காலமாக அவருடைய செயல்பாடுகள் முழுக்க பிஜேபியை சார்ந்தே இருக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய அரசனுடைய நடவடிக்கை, பாகிஸ்தானுக்கு எதிராக செய்த போர், அந்த போர் அதாவது தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல ஒரு சில இடங்கள்ல இந்தியா தாக்குதல் நடத்தியது. சோ இது சம்பந்தமாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் கூட சும்மா இருக்கும் போதே முதல் ஆளா முன்ன மு க ஸ்டாலின் அவர்கள் ராணுவத்திற்கு ஆதரவாக நான் ஒரு பேரணியை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரணியை நடத்துறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த நேரத்திலேயே இன்னொரு கருத்து போயிட்டு இருந்துச்சு, இந்த நேரத்துல இப்படி ஒரு போர் தேவைதானா, நாம இந்தியா ஒரு வளரக்கூடிய நாடு, ஒரு இந்த நேரத்துல போர் செஞ்சோம்னு சொன்னா பாகிஸ்தானும் சரி இந்தியா ரெண்டுமே பொருளாதார ரீதியா மிகப்பெரிய அளவுல பலவீனம் அடையும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்துச்சு. அதே மாதிரி சில பேருடைய கருத்துக்கள் எப்படி இருந்துச்சுன்னா, பீகார் தேர்தலை மையப்படுத்தி அரசியல் செய்வதற்காகத்தான் மோடி இந்த மாதிரி வேலைகளை செய்யறாரு அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள் வந்துச்சு. சோ இந்த நேரத்துல முன்கூட்டியே அந்த ஆபரேஷன் சிந்தூர் அதான் ராணுவத்திற்கு ஆதரவாக நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆதரிச்சிருக்கலாம். ஆனா அதற்கு ஒரு பேரணியை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா அது சந்தேகத்துக்குரியதான். ஆனா முதலமைச்சரை ஒரு பேரணியை நடத்தினார். சரி, ஓகே, அது நான் ராணுவத்திற்கு ஆதரவு அப்படின்னு நினைக்கலாம். சோ அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆகுதுன்னா, சமீபத்துல மத்திய அரசாங்கம் ஒரு குழுவை உருவாக்குது. உலக நாடுகள்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமா இந்தியா மேல மற்றவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டக்கூடாது, உலக நாடுகளிடம் நம்முடைய நியாயத்தை எடுத்து வைக்கணும், ஒரு கூட்டத்தை அதுக்காக ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவினுடைய தலைவராக சசி தரூர், அதே மாதிரி நம்முடைய கனிமொழி திமுகவுடைய கனிமொழி எம்பி உட்பட பல்வேறு எம்பிக்கள் சேர்த்து ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அதுல கூட காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது, நாங்க பரிந்துரை செய்த நபர்களை ஏற்றுக்கொள்ள, நாங்கள் பரிந்துரை செய்யாத சசி தரூரை இவங்க
தலைவராக போட்டிருக்கிறாங்க. இது வந்து பாஜகவுடைய ஒரு ஒரு மோசமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸே வந்து குற்றம் சாட்டுது. அதுல வந்து நம்முடைய அக்கா கனிமொழியும் இடம்பெற்றிருக்கிறார். அவரும் வந்து ஒரு 10-15 நாட்கள் உலகம் ஃபுல்லா சுத்தி எங்களுடைய நாடு எடுத்த முடியும்னு சொல்லும் போது அதுல வந்து மோடியை புகழ்ந்துதான் பேச வேண்டியிருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. சோ அதற்காக அவங்க செல்ல இருக்கிறார்கள். இதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது திமுகவினுடைய தலைமை. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, நேற்றைக்கு நம்முடைய கனிமொழி அக்கா முந்தா நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது செங்கலுக்கு வந்து ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோரிக்கை வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால் வரையிலும் எத்தனையோ விஷயங்களுக்கு செங்கலுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டியினுடைய வரியை ஒன்றிய அரசாங்கம் உயர்த்தி இருக்கான்னு கேட்டா கிடையாது. பெட்ரோல்ல இருந்து எல்லா பொருளுடைய விலைவாசியும் உயர்த்தி இருக்கிறது. சோ அதையெல்லாம் பத்தி பேசவோ, அதையெல்லாம் பத்தி கேட்கவோ, அதுக்கெல்லாம் கோரிக்கை வைக்கவோ முடியாத கனிமொழி அக்கா, இன்னும் சொல்ல போனா எத்தனையோ முறை நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய கட்சி விஷயம் சரி, வேற விஷயங்களும் சரி, அதுக்கெல்லாம் வரும்போது அவர்களை சந்திக்காதவர்கள். குறிப்பாக தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ள பெருக்கு அதனுடைய பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தார்கள். அப்பம் கூட அவர்களை நேரில் சந்திக்காத நம்முடைய கனிமொழி அக்கா இப்போ திடீர்னு போய் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத செந்தில்வேலோ பேரலையோ அல்லது ஜீவ சகாப்தமோ சொன்னா கொஞ்சம் கேட்கறதுக்கு காமெடியா இருக்கும். நம்முடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய கண்ட்ரோல்ல திமுக போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாஜக எப்படி கடந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாங்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இதே மாதிரி ரெய்டுகளை விட்டு அவருடைய அமைச்சர்களை பயமுறுத்தி அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்களோ, இப்போ கூட கூட்டணிக்குள்ள அதிமுகவை சேர்ப்பதற்கு என்னென்ன தகுடுத்த வேலைகளை செஞ்சு அவர்களுடைய கட்டுப்பாட்டுல எடுத்தாங்களோ அதே மாதிரி வேலைகளை செஞ்சுதான் திமுகவையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, இவர்களுக்கிடையே ஒரு மறைமுகமான கூட்டணி இருக்கு அப்படிங்கிறது. அது நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுல தெளிவுபடுத்தி இருக்கிறது இந்த நடவடிக்கைகள். குறிப்பாக இந்த டாஸ்மாக் ஊழல், இந்த ஊழல் இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் இடியினுடைய அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகளை வந்து நடவடிக்கைகளை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்க போட்டு ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனா இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமா திமுகவுடைய ரொம்ப நெருங்கிய உதாரணமாக உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்த ஆகாஷ் பாஸ்கர் அவர் ஒரே நேரத்தில் ஒரு 3 மிகப்பெரிய படங்களை சிவகார்த்திகேயன் தனுஷ் மாதிரி நடிக்கக்கூடிய மிகப்பெரிய படங்களை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஒரு சாதாரணமா ஒரு துணை இயக்குனராக இருந்தவர் சொல்லப்படுகிறது. நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய உறவினர் உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார் ஒரு சொல்லப்படுகிறது. அப்ப அவருக்கு இந்த அளவுக்கான பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவுல எழுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி டாஸ்மாகினுடைய தலைவர் இயக்குனர்கள் துணை இயக்குனர் அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்தவர்கள் இவர்கள் எல்லாமே விசாரணை வளையத்துக்குள்ள வராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எங்க மறுபடியும் டெல்லியில நடந்தது மாதிரி மற்ற மாநிலங்கள்ல இந்த டாஸ்மாக் ஊழல் மதுபான ஊழல்ல கைதுகள் நடந்தது மாதிரி நமக்கு ஒரு கைது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட திமுக வந்து பாஜகவிடம் பம்மி போகிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிகிறது. எது எப்படியோ ஆனா என்ன நடந்தாலும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுடைய கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாங்கள் கொள்ளையடித்திருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் அதற்கு பதிலாக என்ன செய்ய போறாங்கன்னா நிச்சயமாக மாநிலத்தினுடைய உரிமைகளை தான் விட்டுக் கொடுக்க போறாங்க. அது நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி அதைத்தான் அவங்க செய்ய போறாங்க. நீங்க சொல்லலாம் திமுக இந்த அளவுக்கு பிஜேபி எதிர்க்கிறது பாத்தீங்களா, வகுப்பு வாரிய விஷயத்துல எதிர்க்குது, மற்ற விஷயங்கள் எல்லாம் எதிர்க்குது அப்படின்னு சொன்னா அவர்கள் எதிர்க்கிறதுனால்தான் அவர்களுடைய அரசியல் அவர்களால் நிலைத்து நிற்க முடியுது. அதிமுக மாதிரி நேரடியாக அவர்கள் ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சொன்னா அவர்களால் அரசியல்ல நிற்க முடியாது. இது திமுக பாஜகவுக்கும் தெரியும், பாஜகவும் அதை விரும்புது. ஏன் அப்படின்னா திமுகவும் நேரடியாக பாஜகவை ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சொன்னா பாஜகவை எதிர்ப்பதற்கு இதை விடவும் வீரியமான இன்னொரு சக்தி இங்க உருவாகும் அப்படிங்கிறதுல பாஜக தெளிவாக இருக்கிறது. அதன் காரணமாக என்ன வேணா ஏற்கனவே இவர்களெல்லாம் ஒரு லிஸ்டுக்குள்ள இருக்கிறாங்க. இவர்களுடைய ஒட்டுமொத்த கணக்குகளும் ஒட்டுமொத்த இவர்கள் செய்திருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களையும் பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு.
அதனால இந்த பொதுவான எதிரி, ஏற்கனவே எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதே எதிர்மன நிலையில அவங்க அப்படியே இருந்துகிட்டாங்கன்னு சொன்னா நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுல பாஜகவும் தெளிவாக இருக்கிறது. இதனாலதான் திமுக செய்யக்கூடிய இந்த அயோக்கியத்தனங்களா இடி வச்சு பயமுறுத்துறாங்க. ஆனா நடவடிக்கைகள் சரியாக இல்லை. பல மாநிலங்கள்லயும் அதைதான் நீதிமன்றமே இடி மேல கூட்டு வச்சிருக்கிறது. நீங்க ரைடு நடத்துறீங்க, ஆதாரங்களை திரட்டுறேன்னு சொல்றீங்க, ஆனா ஆதாரங்களை இங்க சப்மிட் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே இடி மேல கடுகடுத்து இருக்கிறது. காரணம் என்னன்னா இந்த விஷயம் தான். இடி இவர்களை பயமுறுத்துது. இது திமுக சொல்றது மாதிரி ஈடியை வச்சு இவங்க அரசியல் செய்யறாங்க, ஈடியை வச்சு பயமுறுத்துறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா ஈடியை வச்சு பயமுறுத்துறாங்க, ஆனா இவர்கள் பயப்படலையான்னு கேட்டா இல்ல, நிச்சயமாக பயப்படுறாங்க. இந்த டாஸ்மாக் ஊழல்ல கூட இவர்கள் சொல்லக்கூடியது 41 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 41 வழக்குகள் இதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது டாஸ்மாக்ல. அதுல 35 வழக்குகள் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. அதிமுக ஆட்சி காலத்துல இந்த ஊழல் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. மாற்றுக்கருத்தே இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல இந்த ஊழல் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அன்னையிலிருந்தே கொள்ளையடிக்கப்பட்ட ரூபாய் தானே இந்த 1000 கோடி ரூபாய்ன்னு சொல்றீங்க. நீங்க ஏன் இந்த விசாரணைக்கு தடை வாங்குறீங்க? நீங்க அந்த விசாரணையை நடத்துங்க, அதற்கான ஆதாரங்களை சப்மிட் பண்ணுங்க சொல்ல வேண்டியது. ஏன்னா இதுல முழுக்க முழுக்க பாதிக்கப்பட போறது, மாட்ட போறது அதிமுக தானே. அப்போ அதுக்கு ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு திமுகவோட பதில் இல்லை. சோ எது எப்படியோ இந்த வீடியோல நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, நாளைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் ஆலோசனையில கலந்து கொள்ளக்கூடியதனுடைய மிக முக்கியமான காரணமே இடி ரைடுனால தன்னுடைய மகனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது அவரை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவினுடைய திட்டங்களுக்கும் பாஜகவினுடைய சட்டங்களுக்கும் அடிந்து பணிந்து போக வேண்டியது கட்டாயம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சோ இப்ப நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது திமுக இல்ல அதிமுக இல்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் ஊழல் செய்யக்கூடிய கட்சிகள், இதே மாதிரி மக்கள் விரோதமாக நடந்து கொள்ளக்கூடிய கட்சிகளை பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அமலாக்கத்துறை, இடி இது மாதிரியான விஷயங்களை வச்சு கொண்டு வரும். அப்போ முழுமையாக பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இல்லாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்லைன்னு சொன்ன மாதிரி அவர்களால மட்டும்தான் பிஜேபி மாதிரியான கட்சிகளை எதிர்த்து நிற்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. திமுக தொடர்ந்து நம்ம மேல வச்ச குற்றச்சாட்டு நம்ம பிஜேபியினுடைய பி டீம் எதனால சொல்றீங்கன்னு கேட்டா, அது இவர்கள் மேல மெர்சல் படம் ஷூட்டிங் நினைக்கிறேன். அந்த டைம்ல அவருக்கு வீட்டுக்கு ரைடு வந்துச்சு, அதுல இவரிடமிருந்து பணங்கள் பறிக்கப்பட்டு அதை வச்சு விஜய் அவர்கள் மிரட்டப்பட்டார்கள், அதன் காரணமாக தான் கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் என்னன்னா, ஒரே ஒரு ரைடு வந்ததுனாலேயே அதன் காரணமாக தளபதி அவர்கள் மிரட்டப்பட்டிருக்கலாம். அதனால ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியலே குதிக்கக்கூடிய ஒரு சூழல் தளபதி அவர்களுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா, பல இடி ரைடுகள், பல அமைச்சர்கள், பல ஆதரவாளர்கள், பல நபர்கள் மேல இடி ரைடு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ திமுக எந்த அளவுக்கு பிஜேபிக்கு அடிபணிந்து போயிருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் சிந்திக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, தொடர்ந்து நம்ம மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பிஜேபி பி டீம்னு. ஆனா நம்ம பிஜேபியினுடைய பி டீம் இல்ல, நம்ம மக்களுடைய ஏ டீம் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. மக்கள் நலனுக்காக தொடர்ந்து மக்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய வேலையை தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து செய்யும். திமுக மட்டுமல்ல, யார் யார் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அத்தனை பேரையும் நாம் அம்பலப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து வெற்றிவாக யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி.